அஸ்ஸலாமு அலைக்கும் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எங்கள் ஊர் தற்போதைய நிலவரத்தை பார்த்திங்கன்னா மழை பெய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் ஜாரா வந்து சாப்பிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்களாம் வெளியில் வந்து. ஆமாம், கீழெல்லாம் இருக்க மாட்டாங்களாம், கார் மேலே ஏறி படுத்துக்கிட்டு தான் இந்த மேகங்கள் மழை எல்லாத்தையும் பார்ப்பாங்களாம். பார்த்துக்கிட்டு இருக்கா. அவளுக்கு வந்து வெளியில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும், ஹாப்பியாக இருப்பாள். அவளுக்கு வீட்டு உள்ளார இருக்கிறத விட வெளியில் இருக்கிறது தான் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜரா பண்ணே, ஒய் ஜரா, மதிக்கவே மாட்டான் மனுஷரை கூப்பிட்டோம்னா. சுற்றி முற்றியும் பார்த்துக்கிட்டு இருக்கா. எங்கள் ஊரில் நல்ல மழை பேஞ்சு கொஞ்சம் விட்டுருக்கு. இப்போ மேகம்தான் இருக்கான் அதிகமாக. எங்கள் சைடெலாம் வந்து மழை பெஞ்சுதுன்னா வந்து பிளேஸ்லாம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. சில்லுன்னு காற்று, சில்லுன்னு மழை. இந்த டயத்தில் வந்து நம்ம மாடிக்கு போனோன்னா அந்த இயற்கையான சில்லு காற்று வந்து நம்மளுக்கு அப்படியே ஹாப்பியாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா மேலே போய் துணி கொஞ்சம் இருந்தது, காய போட்டு வரலான்ட்டு மேலே போயாச்சு. பக்கத்தில் எதிர்த்த மாதிரி வந்து மாடி தோட்டம் வச்சுருக்காங்க. அந்த ஏற்ற மாதிரி உள்ளவங்க வீட்டில் மாடி தோட்டம் வச்சு அதை மெயின்டைன் பண்ணுறாங்க. நீங்களாம் மாடி தோட்டம் வச்சுருக்கீங்களா? வீடியோ பார்க்குறவங்க சொல்லுங்கள் கமெண்ட்டில். எங்கள் ஊரில் எங்கள் பிளேஸில் மழை பெஞ்சால் இந்த மாதிரி தான் இருக்கும், இப்படி கிளைமேட். அப்புறம் எங்கள் வீட்டு மாடி தோட்டத்தை பாருங்கள், மொக்க மாடி தோட்டம். பார்த்து சிரிக்காதீங்க, இப்போ தான் வச்சுருக்கேன், இனிமேல் தான் டெவலப் பண்ணணும். இது மணி பிளான்ட்டு. முன்னாடி ஒன்று வச்சு பெருசாக வந்து வேறு அழுகி போய் தூக்கி போட்டாச்சு. இப்போ ஒன்று வச்சுருக்கேன். இது வந்து பாரிஜாத கன்று செடி. இவங்க வந்து வெள்ளை கலரில் பூ பூப்பாங்க, பெருசு பெருசாக பூக்கும், நல்லா வாசனையாக இருக்கும். இவங்க வந்து சும்மா ஒரு அழகுக்கு வைக்கிறது தான், அழகு செடி. இவங்கன்னு பார்த்தீங்கன்னா பட்ரோஸ், காலையில் பூத்து மாலையில் வாடிடுவாங்க. பிங்க் கலரு, எல்லோ கலர், 2 கலரும் இருக்குது. இப்போ பூ இல்லை, எல்லாம் கீழே உதிர்ந்துருச்சு. இது பெரண்டை கொடி. பெரண்டை கொடியில் வந்து என்ன பண்ணலாம், சம்பால் பண்ணலாம், வயிற்றுக்கு நல்லது. அப்புறம் குட்டி மல்லிகை செடி. இதில் வந்து பார்த்திங்கன்னா போன வருஷம் வந்து ஒரு 4 பூ பூத்துச்சு. எவ்வளோ க்யூட்டாக பூத்துருக்கு பாருங்கள்.